ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். மகிழ்ச்சியோடு மனமகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக கேள். உன்னுடைய கண்ணீர் கதை நிச்சயமாக மாற்றப்பட்டு உன் வாழ்வில் நீ காப்பாற்றப்படுவாய். சர்வ நிச்சயமாக உன் வாழ்வு பெருமையடையும். நீ என்னை தஞ்சமடைந்து விட்டாயல்லவா? இனி எப்பொழுதுமே உன் பாதை வெற்றியை நோக்கியே செல்லும். உன் பாதையில் தடை வந்தாலும் சரி, தடங்கல்கள் வந்தாலும் சரி, அதை அனைத்தையும் எதிர்க்கும் ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக நீ இருந்து பார். அப்பொழுது உன் வாழ்வில் நீ வியக்கத்தகு மாற்றங்களை நிச்சயமாக காண்பாய். அதை விடுத்துவிட்டு என் வழியில் தடை வந்துவிட்டதே என்று அப்படியே சரிந்து உட்கார்ந்து விட்டால் உன் வாழ்க்கையில் நீ அடுத்த அடியை கூட எடுத்து வைக்க முடியாது. வீணாக உன் கண்ணீரை வீணாக்காதே. தேவையில்லாத விஷயத்துக்கு மனதை போட்டு குழப்பிக்கொள்வதும் தேவையில்லாமல் கண்ணீரை வீணாக்குவதும் தான் உன்னுடைய பழக்கமாக இருக்கிறது. அதை முதலில் மாற்றிக்கொள். கண்ணீரை தேவையில்லாமல் வீணடிக்காதே. காரணம் இருந்தாலும் கவலைப்படாதே. காரணமே இல்லாமல் இருந்தாலும் கவலைப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. ஏனென்றால் கவலைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ வேதனைப்படுவதாலோ வாழ்க்கையில் எதுவுமே மாறப்போவதல்ல, மாற்றப்போவதும் அல்ல. எதையும் உன்னால் மாற்றவும் முடியாது. ஏனென்றால் அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான். முடிவு செய்யப்பட்டதுதான் எல்லாம் உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ வருத்தப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே சாத்தியமே அல்ல. உன் கையில் எதுவுமே இல்லை. உள்ளே இருந்து உனக்குள்ளேயே இருந்து கொண்டு நான் உன்னை இயக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் மனதில் மிகப்பெரிய அச்சாணியாக நம்பிக்கை என்னும் பொருளை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்வின் மீது முழு நம்பிக்கை வை. என்னால் முடியும். வெற்றி அடைவதற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். அந்த வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவேன் என்ற நம்பிக்கையை உன் மனதில் வளர வைத்துக்கொடு. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத அவநம்பிக்கை உன் மனதில் எழவே வேண்டாம். முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வை. என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் மிக பிரகாசமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கும். உன் மனதிற்கும் சரி, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி, உன் வாழ்க்கைக்கும் சரி, நிம்மதியாகவும் தர்மமாகவும் வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்க வேண்டிய தருணத்தில் உன் வாழ்வில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் உனக்கு சாதகமாக அனைத்தையும் செய்து முடிப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். என்னுடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு. என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டு உன் மனதால் சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே உன் வேலையை செய்து கொண்டே இரு. உன் கர்மாவை குறைக்கும் வேலைகள் அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன் கர்மாவை நீ கழித்துதான் ஆக வேண்டும். அதை குறைக்கும் வலிமையை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். என்னை முழுவதுமாக நம்பு. உன் வாழ்க்கை வளம் பெறும். கோடீஸ்வர ராஜயோகத்தை பெற்று மிக சந்தோஷமாகவே வாழும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் கண்ணீர் கதையெல்லாம் மாறப்போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. இதுவரை கண்ணீரோடும் தவிப்போடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் போராட்டத்தோடும் கழிந்த உன் நாட்கள் இனி சந்தோஷமாகவே கழியப் போகிறது. நம் வாழ்க்கை இவ்வளவு ஆனந்தமடைகிறதே என்று நீயே ஆச்சரியத்தோடு உன் வாழ்வை பார்க்கத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. உன்னை நன்றாக புரிந்து கொள். தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதியும் அமைதியும் உனக்கு கிடைக்கும். மனம் அமைதியாக இருந்து விட்டாலே வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நீ எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கையில் நீ சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்னவென்று தெரியுமா? பொறுமையை சம்பாதித்துக்கொள்.
பொறுமையாக இருந்து பார். வாழ்க்கையில் நீ நினைப்பதற்கு மேலாகவே அனைத்தையும் சாதிக்கலாம். பொறுமையாக இருந்து அந்த பொறுமைக்கு கிடைக்கும் பரிசு மிக பொக்கிஷமான பரிசாகத்தான் இருக்கும். அந்த பொக்கிஷம் நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உனக்கு பொக்கிஷத்தை அள்ளி கொடுக்க நான் தயாராகவே இருக்கிறேன். அதற்கான வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கிறேன். வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நீ வருத்தத்தை போல் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது சில பேர் அதை புரிந்து கொண்டு உன் வருத்தத்தை துடைப்பதற்கான வழியை காண்கிறார்கள். சில பேர் உன் வருத்தத்தையே கதை போல் கேட்டு மகிழ்கின்றனர். பலர் அதையும் கேட்பதே இல்லை. கேட்பதைப் போல் நடித்துவிட்டு பின்னால் உன்னையே குறை கூறுகிறார்கள். எனவே உன்னுடைய வருத்தத்தையும் கவலைகளையும் மற்றவர்களோடு பகிர்வதை முதலில் நிறுத்திவிடு. உனக்குத்தான் நான் இருக்கிறேனே. உன்னுடைய மனவேதனை, உன்னுடைய மனக்குமுறல் அத்தனையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. உன் கண்ணீர் கதை முழுவதையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. உன் கண்ணீர் கதையை மகிழ்ச்சியான கதையாக மாற்ற வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிரார்த்தனைகளை விடவும் மிகவும் உயர்ந்தது எது தெரியுமா? பொறுமையாக இருப்பதுதான். எப்பொழுதுமே பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. தைரியமாக இரு. பக்தியோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் சாதித்து காட்டலாம், மிக பிரம்மாண்டமாக. வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரத்தான் செய்யும். போராட்டங்கள் வரவே செய்யும். கஷ்டங்கள் வந்துதான் தீரும். அதுதான் வாழ்க்கை. சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். துன்பங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் அனைத்தும் மறந்தே போய்விடும். மறுத்தே உன்னை விட்டு ஓடிவிடும். நம்பிக்கையோடு இரு. கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகும் என்ற தன்னம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள். தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதே இல்லை. அது மட்டுமல்லாமல் உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னை நான் முழுவதுமாக புரிந்து கொண்டுள்ளேன். நான் யார் உன்னை விட்டு விலகினாலும் உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன். உன்னை விலகி போகும்படி நான் அறிவுறுத்தவும் மாட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? இன்று இரவுக்குள் உன் மனக்கவலைகளையெல்லாம் குறைத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நடத்தப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையையே புரட்டி போடும் விதமாக ஒரு பெரிய விஷயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. சர்வ நிச்சயமாக இது நடக்கும். இத்தனை நாட்களாக நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லை, அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே என்றுதானே உன்னுடைய சிந்தனையாக இருக்கிறது. உனக்காகவே உன் வாழ்க்கையில் உன்னை ஆண்டு கொண்டிருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே நான் அமைதியாக வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். எதுவுமே வாழ்க்கையில் நிகழவில்லை, எதுவுமே வாழ்க்கையில் மாறவே இல்லை என்று உன்னுடைய சிந்தனையாக இருக்கிறது, உன்னுடைய எண்ணமாக இருக்கிறது. உன்னை சுற்றி பிரச்சனைகள் சூழ்ந்து இருப்பதால் உன்னால் அப்படி தவறாக நினைத்து கொண்டிருக்க முடிகிறது. தவறாகத்தான் நினைத்து கொண்டும் இருக்கிறாய். உனக்கான தேடுதல்களும் உனக்கான மாறுதல்களும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் யோசித்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் யோசித்து செய்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் இத்தனை நாட்களாக அதையெல்லாம் தாமதப்படுத்திவிட்டு உனக்கான சிறப்பான நேரம் வரும் வரை காத்து கொண்டிருந்தேன். இதோ உனக்கான நாள் வந்துவிட்டது, உனக்கான நேரமும் வந்துவிட்டது. இன்று இரவுக்குள் ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து எட்டும். உன் வாழ்க்கையே மாறப்போகும். அந்த இன்ப அதிர்ச்சியான நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கும். சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் மனமானது சஞ்சலமில்லாமல், உன் புத்தியானது என்னை முழுவதுமாக நம்பி என்னை நாடி வந்தால்
உன் வாழ்க்கையில் நான் நல்லபடியாக மாற்றியமைப்பேன் என்று அதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன். இதோ அதற்கான நேரமும் வந்துவிட்டது. இத்தனை நாட்களாக விதிவசத்தால் உன்னுடைய மனமும் புத்தியும் சஞ்சலப்பட்டு கொண்டு நம் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, நல்லது நிகழுமா என்று சந்தேகத்தோடு என்னையே கஷ்டத்தோடு பார்த்து கொண்டிருந்தாய். உனக்கான அந்த நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உனக்கான அந்த நல்ல நிமிடம் உன்னை நெருங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் தொட்டதெல்லாம் துவங்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். உனக்கான நல்ல நிகழ்வு நடந்தே தீரும். இது நாள் வரை போராட்ட காலமாக இருந்த உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது நிகழப் போகிறது. அந்த சந்தோஷமான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கப் போகும் அந்த நல்ல நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் அதன் பின் விளைவுகள் என்ன, இந்த காரியத்தை நாம் செய்தால் அதற்கான விளைவுகள் என்னவாக இருக்கும், சரியானவாக இருக்குமா அல்லது மாறிவிடுமா என்ற சிந்தனையை 100 தடவை உன் மனதில் சிந்தித்து அந்த செயல்களில் ஈடுபடு. ஏனென்றால் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக பல தடவை யோசித்து அதற்கான பின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று யோசித்துதான் அந்த காரியத்தில் இறங்க வேண்டும். ஆனால் காரியத்தில் இறங்கிவிட்டால் தவறிக்கூட முன்வைத்த காலை பின்வைக்க நினைக்கவே கூடாது. நாம் 100 தடவை யோசித்து ஒரு சூழ்நிலையில் ஒரு காரியத்தில் இறங்கினால் நிச்சயமாக அது வெற்றியை நோக்கி மட்டுமே பயணமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இலக்கை நிச்சயமாக அடையலாம். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதன் பின் விளைவுகள் பற்றி யோசிக்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்பதை ஒரு சிறிய கதை மூலம் விளக்கலாமா? ஒரு சமயம் ஒரு நரி, காட்டில் ஒரு நரி ஒரு ஆழமான கிணற்றில் விழுந்து விட்டது. அதற்கு கிணற்றிலிருந்து வெளியே தப்பி வருவதற்கு ஒரு வழியும் கிடைக்கவே இல்லை. ஒரு வழியும் இல்லாததால் அங்கேயே கிணற்றுக்குள்ளேயே இருக்கும்படியாக நேர்ந்துவிட்டது அந்த நரிக்கு. அதே கிணற்றை நோக்கி தாகத்தால் தவித்த ஒரு ஆடு அந்த கிணற்றை நோக்கி வந்தது. கிணற்றுக்குள் நரி இருப்பதை பார்த்த ஆடு தண்ணீர் நன்றாக இருக்கிறதா என்று கேட்டது. நரி சட்டென்று தன்னுடைய வருத்தம் தோய்ந்த முகத்தை மறைத்து கொண்டு உற்சாகமாக கிணற்று தண்ணீரை வெகுவாக புகழ்ந்தது. தண்ணீர் மிக ருசியாக இருக்கிறது. அதனால்தான் நான் குடித்துவிட்டு அப்படியே இங்கேயே இருக்கிறேன். என்னால் அந்த ருசியை மறக்கவே முடியவில்லை. அதனால்தான் இந்த கிணற்றுக்குள்ளேயே இருக்கிறேன் என்று வெகு விமர்சையாக புகழ்ந்தது. ஆட்டை கிணற்றுக்குள் இறங்கி நீரை அருந்தும்படியும் கூறியது. தன்னுடைய தாகத்தால் தவித்த ஆடும் முன் யோசனையின்றி எதை பற்றியுமே யோசிக்காமல் சட்டென்று ஆடு கிணற்றுக்குள் குதித்து தன் தாகத்தை தீர்த்து கொண்ட பிறகு நரி ஆட்டை நோக்கி தற்சமயம் கிணற்றை விட்டு வெளியேற முடியாத ஆபத்தான நிலைமையை உணர்த்தியது. கிணற்றை விட்டு வெளியேறுவதற்கான கால்களை தூக்கி மேல் நோக்கி வைத்துக்கொண்டு உன் தலையை தாழ்த்திக்கொள். நான் உன் முதுகின் மீது ஏறி வெளியே தப்பிவிடுகிறேன். அதன் பிறகு நீயும் வெளியே வருவதற்கு நான் உதவி செய்கிறேன் என்றது. உடனே ஆடும் அதற்கு சம்மதித்தது. நரி 2வது தந்திரமும் பலித்துவிட்டதைப் போல ஆடு தன்னுடைய முன்னங்கால்களை தூக்கி தலையை தாழ்த்தி கொண்டது. உடனே நரி ஆட்டின் முதுகின் மேல் ஏறி அதன் கொம்புகளை பிடித்து கொண்டு கிணற்றிலிருந்து பத்திரமாக மேலே வந்தது. அதற்கு மேலும் அந்த இடத்தில் ஒரு வினாடி கூட நிற்காமல் நரி தன்னால் முடிந்த வேகத்தில் ஓடி செல்ல ஆரம்பித்தது. அப்போது கிணற்றிலிருந்த ஆடு, நரியாரே, நாம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறி செல்கிறாயே என்று கூக்குரல் இட்டது. அறிவில்லாத முட்டாளாடே, உன் மூளை கொஞ்சமாக நீ உபயோகித்திருந்தால் கிணற்றுக்குள் நீ வந்திருப்பாயா அல்லது என்னை மேலே வர நீ உதவியும் செய்திருப்பாயா என்று கேட்டுவிட்டு அந்த நரி மிக சத்தமாக சிரித்தது. என்னால் உனக்கு உதவ முடியாது. நான் வருகிறேன். நீ முன்பாகவே சிறிது யோசித்திருக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாக
அதன் பின் விளைவுகள் என்ன என்பதை சிந்தித்து பின் செயல்பட்டால்தான் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியும் என்பதை விளக்கும் விதமாக இந்த கதை. நாமும் ஒரு காரியத்தை செல்வதற்கு முன்பாக, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அதனுடைய பக்க விளைவுகள், பின் விளைவுகளை பற்றி சிந்தித்து அந்த காரியத்தை செய்தால் வெற்றி நிச்சயம்தான். அப்படி சிந்தித்து அந்த காரியத்தில் இறங்கினால் மறந்தும் கூட எடுத்து வைத்த காலை பின் எடுத்து வைக்காமல் வெற்றியை நோக்கி நம்மளுடைய சிந்தனையும் நம் வெற்றியும் நம் எண்ணமும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நம்பிக்கையோடு இது நாள் வரை என் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் என்று இருந்தாய், இப்பொழுதும் அதே நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நல் மாற்றங்கள் நிகழும். நான் அதை உனக்காகவே நிகழ்த்தி வைப்பேன். சாயப்பா இருக்க நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து நான் எப்படி அதை பார்த்தும் பார்க்காமது போல இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? உனக்கு கஷ்டம் வருவதே உன்னை சோதிப்பதற்கும், வாழ்வு என்றால் என்ன என்பதை நீ புரிந்து கொள்வதற்குமாகத்தான் அந்த கஷ்டத்தை உன்னிடம் நான் அனுமதித்திருக்கிறேனே தவிர நீ வேதனைப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், கண்ணீர் சிந்த வேண்டும் என்று நான் அதை உருவாக்கியதே இல்லை. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்வில் வெற்றி என்னும் திசையை நோக்கி, வெற்றி என்னும் வழியை நோக்கி உன்னை நகர்த்தி கொண்டே இருக்கும். எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக செல்வ செழிப்பாக நீ வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. புண்ணியத்தை தேடி கோவில் கோவிலாக, ஆலயம் ஆலயமாக செல்வதை விட மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் வாழ்வதே மிகப்பெரிய புண்ணிய செயலாகவே இருக்கும். அந்த புண்ணியத்தை அதிகமாக சேர்த்துக்கொள். அந்த புண்ணியமே உன் வாழ்வில் உன்னை மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். இன்று நீ ஒருவருக்கு செய்வது வேறு வழியாக மற்றவர்கள் ரூபமாக அது உன்னிடம் வந்து சேரும். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். வந்து கொண்டேதான் இருக்கும், போய்கொண்டேவும் இருக்கும். வந்து வந்து போவதுதான் வாழ்வு. அது இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். பழகுபவர்கள் சில சமயம் உனக்கு கொடுப்பது வலியாக இருக்கலாம், மனவேதனையாக இருக்கலாம். ஆனால் சில சமயம் உன் வாழ்வில் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த வழியாக கூட இருக்கலாம் அந்த வழி. எதற்குமே வருந்தாதே, கலங்காதே. யாராக இருந்தாலும் கஷ்டம் வரும் பொழுது அடுத்த இடம் தேடுவது தாயின் மடியாகத்தான் இருக்கும். அது எல்லோருக்கும் பொருந்ததுதான். ஏனென்றால் இந்த உலகில் எதிர்பார்ப்பே இல்லாத நிலையான அன்பு தாயின் அன்பு மட்டுமே. உன்னிடம் உண்மையாக இல்லாத அன்பிற்காக ஏங்கி உன்னுடைய மனதை இறக்கி சென்று அவர்களுக்காகவே நினைத்து, அவர்களையே நினைத்து உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே, வேதனைக்கு ஆளாகாதே. மற்றவர்களிடம் பொய்யாக நடித்து, பொய்யாக இருந்து நல்ல பெயர் வாங்குவதை விட உண்மையாக இருந்து கெட்ட பெயர் வாங்குவதில் தவறே இல்லை. பொய்யாக நடிக்க வேண்டாம், உண்மையாக இரு. நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, மற்றவர்களிடம் நல்ல பெயர் வாங்குவது என்பது மிக மிக கடினம்தான். உன்னை போல், உன்னுடைய நல்ல எண்ணம் போல் இதுவரை யாருமே பிறந்ததே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவரை போல நீ வாழ வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய்? மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழும் நீ, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவே வாழும் உன்னுடைய மனம் எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் வேண்டுமானால் உன்னை உதாசீனம் செய்யலாம், வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் உன்னுடைய நல்ல மனம் உன் அப்பாவிற்கு நன்றாகவே புரியும். மற்றவர்களுக்கும் உன்னுடைய நல்ல மனம் கூடிய விரைவில் புரியும். புரிந்து கொண்டு உன்னை நெருங்கி வருவார்கள். அதுவரை பொறுமையாக இரு.
வாழ்வே வெறுத்துவிட்டது என்று புலம்பாதே. உன் வாழ்விலும் பிரகாசம் வரும், உன் வாழ்விலும் மாற்றம் வரும், உன் வாழ்விலும் அதிசயம் நடக்கும். கடைசி நொடியில் கூட மாற்றங்களை நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வருத்தம் உன் மனதில்? எது வந்தாலும் நிம்மதியாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன்னுடைய நல்ல இதயம் பல பேர் பதம் பார்த்து துடித்து கொண்டிருக்கும் உன் இதயம் மகிழ்ச்சியின் எல்லையில் திக்கு முக்காட போகும் அந்த நல்ல நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ நினைத்தது எல்லாமே நிறைவேறப் போகிறது. நீ நினைத்தது நினைத்த மாதிரியே உனக்கு நடக்கப் போகிறது. அந்த நொடி சந்தோஷமடைந்து முகமலர்ந்து ஓடோடி வந்து சாயிநாதரே நன்றி, சாயிநாதரே நன்றி, என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது, நீங்கள் கூறியது போலவே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியின் எல்லையில் திக்கு முக்காட போகிறாய். நன்றி மேல் நன்றி கூறத்தான் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே. என் மீது நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே? என் வாக்கு உண்மையாகும் என்ற நம்பிக்கையும் உனக்கு இருக்கிறது தானே? அப்படி என்றால் பொறுத்திருந்து பார், எல்லாம் உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயமாகவே நடக்கும். ஏதோ ஒரு இடத்தில் உனக்கான வெற்றியை அந்த இறைவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறான் என்பதை முழுவதுமாக நம்பு. உனக்கானதை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்க்கும் வரை காலம் ஓயாது, நானும் ஓய மாட்டேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே எதற்குமே கலங்காதே. அழகான புன்னகையை மறைத்துவிட்டு 1000 ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்வது போல நடிப்பது எதற்குமே பயன் தராது. வாழ்வு என்றால் நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக அமைய வேண்டும். நடித்துக்கொண்டே வாழவும் முடியாது, வாழ்ந்து கொண்டே நடிக்கவும் முடியாது. உண்மையாக வாழ வேண்டும். அதுதான் வாழ்விற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும். உன்னை சுற்றி இருக்கும் அந்த இறைவன் சர்வ வல்லமை பெற்ற இறைவனே. நீ கேட்பது பிரார்த்தனையாக வைப்பதை குறைந்த பட்சமாவது உனக்கு வழங்க முடியும், உனக்கு கொடுக்கவும் முடியும். திறக்கவே முடியாத கதவுகளை கூட அந்த இறைவனால் திறந்து காட்ட முடியும் என்ற பட்டியல் நீண்டு கொண்டேதான் இருக்கும். என் அன்பு குழந்தா, மற்றவர்களை பற்றி அதிகமாக நீ தெரிந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னை பற்றி மற்றவர்களிடம் அகிதமாக பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னுடைய சிக்கலெல்லாம் வெகு சீக்கிரத்தில் பறந்துவிடக்கூடும். நீ கஷ்டப்பட்டு வேதனையோடு வாழ்ந்த அந்த நாட்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது, வந்தேதான் தீர வேண்டும். நீ நிர்ணயிக்கப்பட்ட காலம் வரை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். அது நாள் வரை உனக்கு வழிகள் இருக்கத்தான் செய்யும். அதைதான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையாகவும் நம்பிக்கையோடும் அந்த வழிகளோடு போராடினால்தான் நீ அதிலிருந்து மீள முடியும், மீண்டு வர முடியும், நல்வாழ்வை வாழ முடியும். யாருமே எனக்கு துணையாக இல்லை, தோள் கொடுப்பார் எவருமே இல்லை என்று நீ புலம்பாதே. சற்று திரும்பிப்பார், உன்னருகில் நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நிம்மதி என்ற என்னுடைய அன்பையும் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவதற்கு என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு கொடுத்தே தீருவேன். நீ கொடுத்த மரியாதையும் நீ செய்த தானமும் மற்றவர்களுக்கு நீ செய்த துரோகமும் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக உன்னிடம் திரும்பி வந்தே தீரும். அப்படி இருக்கும் பொழுது நீ பொதுவாக செய்வதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகலாமே. உன்னை விழ வைக்கவும் உன் கண்களில் கண்ணீரை விழ வைக்கவும் உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் கூட உன்னை தடுத்து நிறுத்தி மேல் நிறுத்தி உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா உன்னுடைய தகப்பன் நான் உன்னோடு இருக்கும்போது தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லைதானே?
அளவற்ற கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே என்று கவலைப்படாதே. அளவற்ற சந்தோஷத்தம் உனக்காக காத்திருக்கிறது. அதனால்தான் அளவற்ற கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது என்பதை தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஒருவரின் குறையை தனிமையாக அவரிடம் போய் சொல். அதே போல ஒருவரின் பெருமையை கூட்டத்திடம் போய் சொல்லிப்பார். சில பேரிடம் சில விஷயத்தை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அவர்களை புரிய வைத்து கஷ்டப்படுவதை விட அவற்றை விட்டு சிரித்துவிட்டு விலகி செல்வதுதான் மிக மிக நல்லது. பெருந்தன்மை என்பது உன்னால் முடிந்ததை விட அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான். அதே போல பெருமை என்பது என்ன தெரியுமா? உனக்கு தேவையானதை விட குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமையே அடங்கியிருக்கிறது. உனக்காக நான் இருக்கிறேன் குழந்தையே. நல்ல நேரத்தை உனக்காக நான் உருவாக்குவேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல நிகழ்வு, உனக்கான நல்ல செய்தியை கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது சந்தோஷமாகவே உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். நான் சொன்னபடியே, நான் உனக்கு வாக்களித்தபடியே நற்செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதனால்தான் என் முகமும் சந்தோஷமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன் முகமும் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். உன் மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்ல என்னால் மட்டுமே முடியும். ஏனென்றால் உன் மனதில்தான் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன். மிகவும் விசேஷமான, சந்தோஷமான, ஆனந்தகரமான செய்தி உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது. சந்தோஷமாக கேள், நிம்மதியாக இரு, ஆனந்தமாக இரு, மகிழ்வோடு இரு. சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. அனைத்தும் உன் வசமாகும். நான் இருக்கிறேன் குழந்தையே உன்னோடு. எண்ணம் உடையவர்கள் என்றும், சில பேர் உன்னை அன்பானவர் என்றும், சில பேர் உன்னை போல் ஒருவர் எவருமே இருக்க முடியாது என்றும் கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். யார் என்ன கூறினாலும் நீ உன்னுடைய உழைப்பில் நேர்மையாகவும் எப்பொழுதும் நம்பிக்கை மிகுந்தவனாகவும் இரு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. என் அன்பு குழந்தையே, எல்லோர் வாழ்க்கைக்கும் அவசியம் தேவையான ஆற்றல் நம்பிக்கைதான். உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு குறைவது போல நம்பிக்கையில்லாத மனிதனுக்கும் மதிப்பு குறையவே செய்யும். பலரது வாழ்க்கையை மாற்றும் வலிமை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கைக்கு மட்டுமே உண்டு. வாழ்க்கை என்னும் ஆற்றை நம்பிக்கை என்னும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே சுலபமாக கடக்கிறார்கள். மற்றவர்கள் கரையிலேயே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதுதான் நம்பிக்கையின் நியதி. என் அன்பு பிரியமே, கஷ்டத்தில் வரும் துன்பத்தை விட கஷ்டம் வந்துவிடுமோ என்ற பயத்தால் வரும் துன்பமே மிக அதிகம். பயப்படாமல் இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்று தைரியமாக செயல்படு. நம்பிக்கையால் மட்டுமே இதை நினைக்க முடியும், செய்ய முடியும். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கையே. நம்பிக்கை எங்குமே இருக்கிறது. நமக்குள் இருக்கிறது, நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிறது, புத்தகங்களில் இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்மை சுற்றி நடக்கும் சிறு சிறு சம்பவங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்தால் நம்பிக்கையை பற்றி நாமே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் குழந்தையே. எந்த ஒரு விஷயம் செய்யும் பொழுதும் நம்பிக்கையாக நாம் இதை செய்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடலாம். அதை விட்டுவிட்டு வெற்றி பெறுவோமா, இதை செய்ய நம்மால் முடியுமா என்று கேள்விக்குறியோடே செய்ய ஆரம்பித்தால் நிச்சயமாக ஏதாவது ஒரு தடங்கள், சோதனைகள் வரத்தான் செய்யும். வாகனத்திலோ, ரயிலிலோ, விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது இந்த பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் மட்டுமே நம்மால்
வேடிக்கை கூட அந்த பயணத்தில் பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லையென்றால் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் அந்த பயணம் முடியும். என் அன்பு பிரியமே, நீ எடுக்கும் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் நீ நம்ப வேண்டும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை. அந்த செயலை நாம் சிறப்பாக செய்வோம். அதற்கு உறுதுணையாக அப்பா துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையை வை. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எல்லாமே வெற்றிகரமாகவே முடியும்.